ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஒரு புதிய மாதத்தின் நல்வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தில் கால் வைக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பணம் இருந்தாலும் பதவிகள் இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் கர்த்தர் இல்லாவிட்டால் வாழ்வில் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. அழகாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில், புதிய நாளில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பின் நாளில் பார்க்கும்போது, 2வது நாள் என்று சொல்லும்போது, மேலே இருக்கிற ஜலமும் கீழே இருக்கிற ஜலமும் பிரிய கடவுள் என்று சொன்னார். ஆகாய விரிவை உண்டு பண்ணி 2க்கு நடுவாக ஆகாய விரிவை உண்டு பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். மேலே வானம் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயங்காலமும் விடியற் காலமாகி 2ஆம் நாள் ஆகிட்டு ஒரு பிரிவினையை கட்டளையிட்டார். சேர்ந்து கிடந்ததை பிரித்தார், அழகாக பிரித்தார். முதல் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினவர். 2வது நாள் இந்த 6, 7, 8 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 அழகா பிரித்து ஒரு செப்பரேட் பண்ணார். இந்த மாதத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், குழம்பி பொறுக்கிகளை பிரித்து எடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் வாசிக்கும் போது தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தரை பிரித்தெடுத்தார்னு சொல்லுகிறார். இருளிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார், உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார், அசுத்தத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். நாம் பிரிந்து வாழ வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள். பிரச்சனையிலிருந்து கர்த்தரை பிரித்தெடுக்க போகிறார். வியாதியிலிருந்து கர்த்தரை பிரித்தெடுக்க போகிறார். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட நல்ல மாதமாய் மாறப்போகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்ததனால் மீதியானவர் கையில 7 வருஷங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அந்த 7 வருடங்களில் பயந்து போய், எதிரிக்கு பயந்து, சத்ருவுக்கு பயந்து, மீதியானவர்களுக்கு பயந்து குகையிலும் வனாந்தரத்திலும் ஒழித்துக் கொண்டார்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு நட்டு தண்ணி பாய்ச்சி காத்திருந்து விளையும் போது அவன் அறுத்துட்டு போயிடுவான். அவன் வெட்டுக்கிளிகளை போல ஒரு வரல அறுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கிதியோன், அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். தைரியமான, நான் மற்றவங்களுக்கு பயப்படலை. ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இப்போ சொப்பனத்தில் கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார், தனியாக பேசுகிறார். எப்பா, நீ பராக்கிரமசாலி, உன்னோட கர்த்தர் இருக்கிறார், அவர் முடியாதுன்னு சொல்றாரு. கடைசியா 32,000 பேர் இருந்த கூட்டத்தை 10,000 பிரித்து 10,000 9,700 வீட்டுக்கு அனுப்பி 300 பேரை கொண்டு மீதியானரை முறியடித்தார். ஒரு ஆச்சரியமான செய்தி. அதுல அந்த 7ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது, அந்த 3 பேரும் 3 படையாய் பிரித்து, வகுத்துன்னு போட்டு பிரித்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார். எங்கிருந்து பிரித்தெடுத்தார் தெரியுமா? பயமும் திகிலும் உள்ள கூட்டத்தை விட்டு பிரித்தெடுத்தார். எங்கிருந்து பிரித்தெடுத்தார் தெரியுமா? எங்களுடைய சுயபலத்தினாலே எங்க கரம் செய்தது என்று சொல்லி அவன் வீம்பு பேசுற கூட்டத்தை விட்டு கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் ஒரு பரீட்சை வைத்தார். அவர் எண்ணத்துல முழங்கால் போட்டு கையில கோரி நக்கி குடிக்கணும் அப்படி டெஸ்ட் பண்ணார். அவர் பரீட்சையில் நிற்க முடியாத கூட்டத்தை விட்டு பிரித்தெடுத்தார். இன்னும் கடைசியை பார்த்தா 9,700 போயிட்டான். வந்த போல இப்படி பின்மாறி போயிட்டான், பிரயோஜனம் மட்டும் போயிட்டான். அவனை விட்டு பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. நீ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் புத்தி சொன்னார். இந்த மாதத்தில் புரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வருஷத்தில் அநேக காரியத்தில், குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பிரித்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நடுவில் வானத்தை உண்டாக்கி மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி, இங்கே சமுத்திரம், மேலே தேவைப்படும் போது மழை பெய்கிறது, அதற்கு வானம் ஒன்று பெயரிட்டால் அழகாய் கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆமென். இனி நீங்கள் பிரச்சனையோடு வாழப்போகிறதில்லை, குழப்பத்தோடு வாழப்போகிறதில்லை, கலக்கத்தோடு வாழப்போகிறதில்லை. தேவன் உங்களை பிரித்தெடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். ஆமென். அவங்க பிரிஞ்சு நின்னாங்க பாருங்களேன். கிதியோன் சொன்னதெல்லாம் செய்தாங்க. அவரோடு இணைந்தார்கள், அவரை பின்பற்றினார்கள், நிரப்பினார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பானை என்றால் பரிசுத்தம், தீவெட்டி என்றால் ஆயத்தம், எக்காலம் என்றால் துதி, இவைகளால் நிரப்பினார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இந்த மாதத்தில் அநேக காரியத்தோடு கர்த்தர்களை பிரித்தெடுக்க போகிறார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வியாதி, துன்பம், கவலை, கண்ணீர், கஷ்டம், போராட்டங்கள் இவைகளிலிருந்து பிரித்தெடுத்து தனியாய் நிறுத்தி ஆசீர்வாதமாய் மாற்ற போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். Have a nice day.